அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனல்ல என்ன நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம், அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே தெரிய வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது. இதில் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அசோசியேட், சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, அதில் ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வேகன்சிஸ் இருக்குது. நம்ம ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ மைக்ரோபயாலஜி போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான போஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 8 நம்பர்ஸ் வேகன்சி இருக்குது. இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்டாக இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஷுட் ஹாவ் அ குட் கம்யூனிகேஷன், ரைட்டிங் எபிலிட்டி அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அதாவது நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் எழுதுறதுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் டைப்பிங் ஸ்கில் இருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு வரையும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதுக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 20,000. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸ், தாம்பரம் சானட்டோரியம், சென்னை 47 அப்படின்ற இடத்துல இருந்து தான் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது. இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, the candidates who fulfill the requirements may apply in the prescribed format as an annexure along with copies of self-attested supporting document. அதாவது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம், உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் 22/7/2024 அப்போ முடியுது. அனெக்ஷர் 3 தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான ஒரு போஸ்டிங்கான ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதாவது the name of position is required to be subscribed on the envelope. அதாவது என்வலப் மேலே நீங்கள் என்ன பொசிஷன், அதாவது என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்றதை எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்க்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் பிரிங் வித் தெம் ஒரிஜினல்ஸ் ஆஃப் ஆல் ரெக்வஸ்ட் டாக்குமெண்ட், சர்டிஃபிகேட் எக்ஸெட்ரா. அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போகும்போது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே ஒரிஜினலாக கையில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் மே இன் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் என்ஷூர் தட் தே ஃபுல்ஃபில் த எலிஜிபிள் கண்டிஷன்ஸ். Ineligible candidates will not allowed to appear for the personal interview. Candidates are requested to see the council website on regular basis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேண்டிடேட்ஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களை பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, இல்லாத பட்சத்தில் அவங்க கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக வெப்சைட்டை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் இன்டர்வியூ அப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, 10th 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஏஜுக்கு 10th இல்லைன்னா 12th சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக வைக்கணும். அப்புறம் காப்பி ஆஃப் என்ரோல்மெண்ட் இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் சித்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்க்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டு. இந்த ஃபஸ்ட் அனெக்ஷர் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட் சித்தாக்காக உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சீனியர் ரிசர்ச் ஃபெலோ தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் மைக்ரோபயாலஜி போஸ்ட்டுக்கு இருக்கிறதுக்கான அனெக்ஷர் 2 இது. நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறதை பார்த்தோன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கானதை பார்த்தோம். அது அனெக்ஷர் 3. இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி இதுக்கான லாஸ்ட் டேட் 22/7/2024 நீங்கள் இதை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 22/7/2024 அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.